இன்னைக்கு பலர் ஆச்சரியமா பார்க்குறாங்க. 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. எப்படி இந்த வெற்றி, அதற்கு பேர் உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி, எப்படி இந்த வெற்றியை பெற முடிகிறது நம்மால் அப்படின்னு அதிமுக அதிசயமாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதற்கு ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயத்தில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அவனோட யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். ஒரு தடவை ஊரில் ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது. ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். மற்ற எல்லாரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை. மீண்டும் ஒரு போட்டி நடந்தது. அந்த பையனை விட சற்று வயது அதிகமுள்ள குழந்தைகளோடு சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனே வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான். ஒட்டுமொத்த ஊருமே கைத்தட்டுச்சு. ஆனால் அந்த வயதான பெரியவர் அப்பவும் கைத்தட்டவே இல்லை. அப்போது அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்குறான், நான் தான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கைத்தட்டுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் கைத்தட்ட மாட்டேறீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த கிராமத்திலிருந்து வேறு 2 சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதில் ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன், மற்றொரு சிறுவன் கண்ணொளி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன். இவங்க 2 பேரையும் உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார். இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸ் ஓடி முதல் ஆளாக திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றான். மற்ற 2 சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டு தான் வந்தாங்க. இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை. அப்போ அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான், போன முறை ஜெயிக்கும் போதெல்லாம் கை தட்டாங்க, இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் இந்த ஊர் ஜனங்க கை தட்டல பொண்ணு. அப்போ அந்த தாத்தா சொன்னார், இப்போ மீண்டும் ஓடு, அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு, ஆனால் இந்த தடவை அந்த 2 சிறுவர்களுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த 2 பேருடைய கைகளையும் பிடித்து கொண்டு சீராக ஓடினா 3 பேரும் ஒன்றாக அந்த ரேஸில் ஜெயிச்சாங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு. இப்படிதான் திமுகவுடைய வெற்றி. யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையின் பேரால் அச்சுறுத்தப்படும் சிறுபான்மை மக்களோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். 3ஆம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கை திருநம்பிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களோடு கைகோர்த்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்துதான் அந்த வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம். அதனால் திமுகவுடைய தேர்தல் வெற்றியை ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.